தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். தேர்தலில் போட்டியிடாதவங்களுக்கு சில பேப்பர் ஓப்பனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பப்ளிக்கு எது கிடைக்கும் அப்படிங்கிறதா இது. ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு தி எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். இதை நம்முடைய ஹரியானா ஹைகோர்ட் அவங்க சமீபத்தில் தீர்ப்பில் போலிங் சென்டர்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அந்த ஆல் அதர் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆல் அதர் பேப்பர் அப்படின்னா அதில் சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க இல்லை, அது வராது. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது கண்டிப்பாக நம்ம பப்ளிக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறக்காக அவங்க அந்த ஆல் அதர்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது எதற்காக தேர்தல் ஆணையம் இதை மாற்றிருக்கிறாங்க, அதற்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. எதற்காக மத்திய அரசு இதை ஒத்துக்கிட்டாங்க, எதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளி இருக்கு, இன்ன கேண்டிடேட்டுக்கு அது இருக்கு. கேண்டிடேட் கேன் ரிசீவ் அ காப்பி ஆஃப் த சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்க வாங்கிக்கலாம். கேண்டிடேட்டுக்கு யாருமே தடுக்கலை. ஆனால் பப்ளிக்கு அது கிடைக்கும் பொழுது, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், சென்சிட்டிவான பகுதியில் அது யார் கையில் ஃபுட்டேஜ் இருந்தாலும் கூட யார் வந்தாங்க, யார் ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போடல எல்லாமே தெரியும். அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நிறையா நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் டெரரிசம் இருக்கக்கூடிய பகுதியில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் அச்சுறுத்தல் அந்த மக்களுக்கு இருக்குது. நீங்கள் ஓட்டு போட்டால் உங்களை கொன்றுவோம், ஓட்டு போட்ட இடத்துல கொண்டிருக்காங்க. ஏன் தேர்தலில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை கொண்டிருக்காங்க. இது இந்தியாவில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுவும் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்த பிறகு போலிங் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், போலிங்க்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இரண்டும் உங்கள் கையில் கிடைச்சதுன்னா 10 நிமிஷத்தில் மேப் பண்ணிடலாம். அந்த ஒரு காரணம், மிக முக்கிய காரணமாக எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சாமானிய மனிதனுக்கு, நாட் அ கேண்டிடேட், அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான ஒரு பப்ளிக் மெஷரும் கூட மீட் அவுட் ஆகலை அப்படிங்கிறக்காக அதை அந்த ரூல்ஸை அமெண்ட் பண்ணி மாற்றிருக்காங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்குமே கொடுக்கல. முதலமைச்சர் அவரை பேசுகிறத பார்த்தீங்கன்னா